ஹலோ மக்களே, இங்க வந்துட்டு இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், இங்கிலீஷ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இப்போ இன்னைக்கு வந்துட்டு மாபெரும் பொங்கல் திருவிழா காலேஜ்ல நிறைய பேர் கொண்டு இருக்கிறது. அதுக்கு வந்துட்டு விசி மேமும் அப்புறம் சிவகுமார் சார், ஆக்டர், டைரக்டர், everything multi-talented person is coming to our college as a chief guest. அதுக்கு நான் அவரை வெல்கம் பண்றதுக்கு we few people have arranged some get-ups. அதில் நான் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடுறேன். மதுரை தாமரை தென்றல் மதுரையிலேருந்து வந்திருக்கேன்.
மனம் கொண்டு புன்னகை குணம் கொண்டு வெண் தாமரையில் வீணையோடு வீற்றிருக்கும் பூவெண் மதிப்போல எம் கல்லூரி சோலையிலே கலைமகளாய் வலம் வந்து தைமகளை வரவேற்க உள்ள நம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமி அம்மையார் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இன்று பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு எங்களோட ஸ்பெஷல் வெல்கம் டு யூங்க. we are very proud of you. and அதே மாதிரி நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் டீன்ஸ் 2 பேரும் இருக்காங்க, மேடையில் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். all the university officers, friends and family, more importantly students, all of you, my heartiest welcome to this பொங்கல் விழா. ரொம்ப அழகா சிறப்பா எடுத்துட்டு போனீங்க இந்த பொங்கல் விழாவை. இன்னைக்கு எல்லாமே நம்ம பாரம்பரிய முறைப்படி நீங்க எல்லாரும் பொங்கல் வச்சு நாட்டுப்புற கலைகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கும்மி ஆட்டம் எல்லாம் அழகா அரங்கேற்றி காட்டினீங்க. நம் கல்லூரியின் பெருமையை எப்பவுமே பறைசாற்றுவதில் நீங்கள் முதன்மையாக நிற்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. இவர் நம்ம சிறப்பு விருந்தினருக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை. ஏன்னா அவர் உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு பண்பாளர், ஒரு நல்ல நடிகர், அவர் பன்முக திறமை கொண்டவர். இதுல நம்ம யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இன்னைக்கு இந்த மேடையை நான் நிறைய பேசக்கூடாது, ஏன்னா நிறைய டைம் பேசுறதுக்கு சிவகுமார் ஐயா அவர்கள் இருக்காங்க. இருந்தா கூட ஒரு சில விஷயங்கள் அவரை பத்தினதை உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல பிறந்தவர். அவரு காசி கவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. சோ ஒரு எளிய கிராமத்தில் பிறந்து இவ்வளவு பெரிய ஆளாக ஆகியிருக்கிறார் அப்படிங்கறதே நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை தான். அவர் ஆரம்ப காலத்துல ஃபர்ஸ்ட் திரைப்படத்துல போறதுக்கு முன்னாடி பள்ளி படிப்பை முடித்துட்டு அவர் ஓவிய கல்லூரியில போய் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ஒரு சிறந்த ஓவியர். அந்த ஓவியத்திலிருந்து தான் அவர் அதுக்கு மேல சினிமா துறைக்கு போனாங்க. சினிமா துறையில போகும்போது சினிமாவா அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி நிற்கும் போது சினிமா துறைக்கு ஒரு இலக்கணமாக நின்று அந்த சினிமா துறையிலும் நல்லொழுக்கத்தை கடைபிடித்து நல்ல ஒரு தலைமகனாக வர முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அவர் மட்டும் இல்ல, அவருடைய என்டையர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாரிசுகளும் திரைத்துறையில் தான் இருக்கிறார்கள். சோ அந்த வகையில we are all proud of you. சோ இங்க அவர் வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய இது. ஏவிஎம் ஸ்டுடியோல தான் அவர் ஃபர்ஸ்ட் தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினாங்க. அதுல காக்கும் கரங்கள் அப்படிங்கிற படத்துல தான் முதல்ல எஸ் சந்திரன் அவங்களோட நடிச்சாங்க. அப்ப ஐயாவோட பேர் பழனிசாமி தான் அவருடைய இயற்பெயர், அம்மா அப்பா வச்ச பேரு. ஆனா மூவிக்காக சரவணன் அவர்கள், ஏஎம் சரவணன் அவர்கள் அவரை மூவிக்காக அவரோட பேரை சிவகுமார் அப்படின்னு மாத்தினாங்க. இப்ப யாராவது பழனிசாமி தெரியுமானா தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவர் சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் புகழும் அளவுல அவருடைய நடிப்பு திறமையாலும் அவருடைய, அது மட்டும் இல்ல அவர் நடிப்பு மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனிதர். நிறைய பேருக்கு கல்வியில உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல ஒரு பெரும் பகுதி ஐயா பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன் தோன்றதுக்கு முன்னாடியே அவருடைய ஒரு வருமானத்தில் ஒரு பகுதியை நம் படிப்புக்காக குழந்தைகளுக்காக செலவிட்ட ஒரு நல்ல மனிதர் தான் இன்றைக்கு நம்மோடு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த அவரோட ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவங்களுக்கு சிவகுமார்னு பேர் மாத்தினதாலேயோ என்னவோ தன்னுடைய மகனுக்கு, முதல் மகனுக்கு சரவணன் பேர் சூட்டினாங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப 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 பிடிச்ச சூர்யா தான் அந்த சரவணன். சோ இங்க நம்ம கூட ஒரு 2-3 வாரம் உங்க கூட எல்லாம் ஜாலியா பார்த்துட்டு இருந்தீங்க. இங்க ஷூட்டிங் போனப்ப ரொம்ப அழகா நல்ல நடிகர், நல்லா நடிக்கக்கூடிய ஒருவர். சோ இங்க அவருடைய மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல நிறைய ஐயா அவர்கள் சாமி வேஷத்துக்கு அப்படி பொருந்துவாங்க. கந்தன் கருணையில முருகரா நிப்பாரே பார்க்கணும். முருகர், நிஜமான முருகர் எப்படி இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆஸ் அ முருகர் அவர் ரொம்ப அழகா அந்த வேஷத்தை ஏற்று பண்ணிருப்பாங்க. திருமால் பெருமையில திருமாலாகவும், உயர்ந்த மனிதன்ல நல்ல ஒரு மனிதர், அப்படி எல்லா புகழும் உள்ள ஒரு மாமனிதரை தான் நம்ம இன்னைக்கு இங்க கூப்பிட்டுருக்கோம். இவருடைய நடிப்புக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வச்சோம்னா ஒரே ஒரு மூவி சொல்லலாம், ஒரே ஒரு பாட்டை சொல்லலாம். தண்ணி தொட்டி தேடி வந்த அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? சோ என்னால் அந்த அளவுக்கும் இறங்கி நடிக்க முடியும், சாமியாவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் நடிச்சு ஒரு பெரிய மாமனிதரை தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். நிலைமை வேற வேற மாதிரி ஆகும்போது மக்கள் எப்படி அவரை பாக்குறாங்க,
இருக்காங்க அது எல்லாத்தையும் அழகா எடுத்து காட்டின ஒரு படம். அவருடைய அத்தனை திறமையும் பார்க்கணும்னா அந்த ஒரு படம் போதும். இவருக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்குது. இவர் நடிக்காத கூட நடிக்காத பெரியவங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் எம்ஜிஆர், சிவாஜி, ஆல் அந்த ஜெமினி கணேசன், SS சந்திரன், அப்படி எல்லா நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கமல், ரஜினிகாந்த் அடுத்த தலைமுறை. அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இன்க்ளூடிங் சூர்யா அவர் நடிச்சிட்டாரு. சோ அதனால 3 தலைமுறையை தாண்டிய நடிப்பு திறமை கொண்ட ஒரு பெரிய மனிதரை தான் நம்ம இங்க கூப்பிட்டு இருக்கோம். இவருக்கு வந்து நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. பிலிம்ஃபேர் அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வாழ்நாள் சாதனையாளர் விருதும் ஐயா கைவசம் வந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். சரி, ஓகே, முடிச்சிட்டோம், நம்மளுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, நம்ம வந்து இறங்கிடுவோம் சினிமா துறையிலிருந்துன்னு பார்த்து அப்படி ஒன்று அவர் ஜாலியா போயிடல. உடனே தொலைக்காட்சி தொடர்கள், சித்தி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஸோ அந்த மூவியில் ராதிகா கூட சேர்ந்து ஒரு கலக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தொடர்லையும் பெரிய அளவில் பேசப்பட்ட தொடர்கள் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கும் நடிச்சுட்டு அது ஓகே, இதெல்லாம் பரவாயில்ல, இனிமேட்டு என்னோட லைஃப்பில் மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்மளுடைய இதிகாசங்களை கையில் எடுத்தாரு. அந்த இதிகாசங்களை மனனம் பண்ணி, நான் அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், அவர் வந்து ரொம்ப பழைய விஷயங்களை எல்லாம் இப்ப நடக்கிற மாதிரி ஞாபகப்படுத்தி என்கிட்ட பேசுவாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க அந்த காலத்துல பேசாம இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கிற நீங்க இங்க வந்திருக்க கூடாது, பேசாம போய் நல்ல ஒரு படிச்சிருந்தீங்கன்னா 4 IAS ஆயிருப்பீங்க, நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஆளா மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அந்த அளவு ஞாபக சக்தி உள்ள ஒரு பெரிய மனிதர். அவருடைய எல்லா என்ன சொல்றது அனுபவங்களை எல்லாம் தொகுத்து நம்ம பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா டாக் ஆகும். அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு நம் தமிழர் பண்பாடை நிலைநிறுத்த செய்யணும் அப்படிங்கிறதுல மிகுந்த நாட்டம் கொண்டவர். ஸோ இதுக்கு மேல நான் இதை எடுத்தேன்னா என்னை எல்லாரும் அடிச்சு தோர்த்திடுவாங்க. ஸோ இந்த டைம்ல இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக 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 என்று மனமாற வரவேற்று அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நான் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். படம் மூலம் வந்து பல குடும்பங்களை காத்து நடிகர் எம்ஜிஆர் முதல் சூர்யா வரை 4 தலைமுறை நடிகர்களுடன் 192 படங்களுக்கு மேல் நடித்த இவருக்கு கலைமகள் தந்த பரிசுதான் 2 பிலிம்ஃபேர் விருதும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும். அம்மா அதெல்லாம் போதுமா, விடுமா, நான் டைம் ஆகி போச்சு. இதெல்லாம் அந்த அம்மா பெரிய வயசாந்தே சொல்லிட்டேன், திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், என்னுடைய பாசத்துக்குரிய மகள் கீதாலட்சுமி உள்ளிட்ட மேடையிலே இருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, என் கண்ணின் மணி, நேரம் கருதி நான் எல்லாரும் பேரையும் சொல்ல விரும்பல. திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் செலவச்சு 25 வருஷம் ஆயிடுச்சு. இது வெள்ளி விழா ஆண்டு. அதனால அரசாங்கமே வந்து இந்த வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடிட்டு இருக்குது. நான் 2021 4 மணி நேரம் திருக்குறள் உரை நிகழ்த்தினேன். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது பாதி கூட்டம். நான் பேசுனது 10,500 பேர். 6:45 ஆரம்பித்து 10:45 நான் ஸ்டாப் ஸ்பீச் 4 மணி நேரம் பேசினேன். இந்த 4 மணி நேரம் பேசுனது இப்போ போட்டால் நீங்கள் இப்போ ஓடி போயிடுவீங்க. நான் அவ்வளோதான் போட மாட்டேன். திருக்குறள் வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களில் நீங்கள் 128 கோடி பேரில் 1 கோடி பேருக்கு கூட திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் தெரியவே தெரியாது. 17ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 18ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் 1812 எல்லிஸோட வெள்ளக்காரத்தோட தான் இப்படி வந்து சமஸ்கிருதம் கலக்காத ஒரு மகத்தான ஒரு இலக்கியம் ஒன்று தமிழ் இருக்குன்னு சொல்லி திருக்குறளை அறிமுகப்படுத்தினாள் 1812. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் மு வரதராசனார் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதினார். 6 லட்சம் காப்பி போயிருக்கு. 6 லட்சம் காப்பி போட்டு கீதாலட்சுமி அப்போ கூட வாங்கி வச்சு சாம்பிராணி தூவம் போட்டு பார்த்தாரு, பிரிச்சு யாரும் பார்க்கறது இல்லை. கலைஞர் எழுதியிருக்காரு, வாலி எழுதியிருக்காரு, சாலமன் பாப்பா எல்லாருமே உரை எழுதியிருக்காங்க. அந்த உரை மக்களுக்கு போய் சேரவில்லை. உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா, திருக்குறளுக்கு நான் உரை சொல்றது என் வேலை இல்லை. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதின அந்த பழமொழிகளை இப்போ எப்படி மேட்ச் ஆகணுச்சு இல்லை.
உங்களுக்கு மேட்ச் ஆகி, எனக்கு மேட்ச் ஆகி, கீதாலட்சுமி அப்பாவுக்கு மேட்ச் ஆகி, இந்த அம்மாவுக்கு மேட்ச் ஆகி, அந்த மாதிரி திருக்குறள் உள்ள குறள் வந்து எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு குறள்கள் இருக்குது அப்படி சொல்கிறதுக்காக ஒரு 3.5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அந்த உரையை தயார் பண்ணேன். ஒரு 4 பேரை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நான் தயார் பண்ணேன்னு சொல்லிட்டு. 1964 மே மாதம் 27ஆம் தேதி நேரு இறந்துட்டார். நேரு இறந்தோடனே கிங் மேக்கர் காமராஜர் என்ன பண்ணார், வில்லங்கம் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும்னு சொல்லி லால் பகதூர் சாஸ்திரியை அவருக்கு செலக்ட் பண்ணார் பிரதமராக. அப்போ எகிப்திலிருந்து நாசர் வந்து எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ஸ்டேட் கெஸ்டாக வா அப்படின்னு சொல்லி லால் பகதூர் சாஸ்திரி கூப்பிட்டாரு. லால் பகதூர் சாஸ்திரிங்கிறது புறப்பட்டு எகிப்து போய் தங்கினார். ரன்வே ரேட்டில் போய் விமானத்து பக்கத்திலே நின்று நாசர் ரிசீவ் பண்ணார். நாசர் ஹைட்டு பாருங்கள், இதுதான் நாசர் ஹைட்டு, 6 அடி 4 அங்குலம். இது நாசரோட ஹைட்டு. சாஸ்திரி ஹைட்டு இருப்பாங்க, இதுதான் இவ்வளவு. ஏழு இருந்து இறங்கி கீழே போகும்போது பார்த்தா நாசர் பெல்ட் டயர் இருக்கிறாரு. நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஜஸ்ட் பெல்ட் டயர் இருக்கிறாரு. ஏப்பா நாட்டில் வேற ஆளே கிடைக்கலையாப்பா, இப்படி குள்ளமாக ஒரு ஆளை பிடிச்சி போட்டுருக்கீங்களே அப்படின்னு கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. எல்ஐசி தியேட்டர் பக்கத்தில் வந்து அலங்கார தியேட்டர் ஜனங்க கொல்லுன்னு 1000 பேர் சிரிக்கிறாங்க. இது நடந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறமா பாகிஸ்தான் வந்து காஷ்மீர், இந்தியா வழியாக காஷ்மீர் அட்டாக் பண்ணுது. அப்போ சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அட்டாக் பாகிஸ்தான் உத்தரவு போட்டார். நம்ம ஆர்மி அடித்து நொறுக்கிடுச்சு. அதே தியேட்டர் அலங்கார தியேட்டருக்கு 1 வருஷம் கழிச்சு நான் போகிறேன். நியூஸில் சாஸ்திரி வந்து நியூஸ் படிக்கிறாரு. 1000 பேர் உங்கள் மாதிரி உட்காந்து எழுந்துன்னு கைதட்டினாங்க. இதுதான் முந்தின வருஷம் வந்து கிண்டல் பண்ணாங்க, அடுத்த வருஷம் வந்து கைதட்டினாங்க. இதுக்கு வள்ளுவர் பாட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிடுறாருமா, திருவாரூர் தேர் இருக்குல்ல, திருவாரூர் தேர் கொடசாயாமல் தெருவில் போனோம்னா 6 இன்ச்சுக்கு ஒரு கடையாணி முக்கியம். இந்த கடையாணியை கேவலமாக பேசாதீர்கள் என்று வள்ளுவர் பாட்டு சொல்றாரு. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இந்த குறள் வந்து எப்படி மேட்ச் ஆகுமா, லால் பகதூர் இப்போ இருந்தவர் 1965 குறள் எழுதப்பட்டது 2000 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ மேட்ச் ஆகுது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்தேன்னு. லால் பகதூர் சாஸ்திரி முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து அப்துல் கலாம். இந்த மண்ணில் இன்னொரு அப்துல் கலாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவரெல்லாம் இந்த காந்தி காமராஜர் காலத்தில் கொண்டாடக்கூடிய மகத்தான ஒரு தலைவர். அப்துல் கலாம் மாதிரி இனிமேல் இந்த மண்ணில் பிறக்க வாய்ப்பே இல்லை. இந்த அப்துல் கலாம் அவரை நான் வந்து 2010 போய் நேரில் பார்த்து 1 மணி நேரம் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். அவருடைய வாழ்க்கை கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க. அவங்க அப்பா ஜைனுலாப்தீன்னு பேர். தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வருக்கு படகு ஓட்டுற வேலை, படகு துடு போட்டு படகு ஓட்டுற வேலையை எங்கள் அப்பா பண்ணுறாரு. அம்மா பேர் ஆயிஷம்மான்னு பேர். இவங்களுக்கு 4 பசங்க, ஒரு பொட்டப்புள்ள பிறகுது. வறுமைனா உச்சம். இந்த இவ்வளோ கொண்டு அரிசி எடுத்து சட்டியில் போட்டு கொதிக்க வச்சு கூழாக்கி 4 பசங்க கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் குடிப்பாங்க, இல்லை சும்மா படுத்துக்குவாங்க. எப்படிப்பட்ட வறுமைன்னு பாருங்க. இப்போ அப்துல் கலாம் வந்து காலையில் 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 1 மணி நேரம் கணக்கு டியூஷன் போவார். எத்தனை மணிக்கு? காலையில் 4:30 மணிக்கு. குளிக்காம போனால் உரைப்பார் வாத்தியார். 4:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கணக்கு டியூஷன் போவார். 1 மணி நேரம் முடிச்சுட்டு வந்தோடனே 1/2 மணி நேரம் மசூதிக்கு போய் தொழுகைக்கு போயிட்டு வருவார். போயிட்டு வந்தோடனே தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் போகிறது ரயில் வந்துருக்கும்போது பிளாட்ஃபார்மில் நிற்காது. ரயில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் போகும்போது சுதேசமித்தன் பார்த்திக்க, தினமணி பத்திரிக்கை எல்லாம் வந்து இந்த கட்டடை தூக்கி அப்படி பிளாட்ஃபார்ம் வீசிட்டு போவாங்க. உடனே அப்துல் கலாம் 12 வயசு பையன், அவங்க சம்சுதீன் சித்தப்பா பையன், 2 பேர் 12 வயசு பசங்க இந்த பேப்பரை பிளாட்ஃபார்ம் தூக்கிட்டு போய் ராமேஸ்வரத்தை வீடு வீடாக தெருவில் பேப்பர் போடுவாங்க. ஞாபகம், வீடு வீடாக தெருவில் பேப்பர் போடுவாங்க. போட்டு வீட்டுக்கு வந்து பழையபடி கஞ்சி குடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போவார். போய் சாயங்காலம் 4 மணிக்கு வந்தோடனே எந்த வீட்டுக்கெல்லாம் பேப்பர் போட்டாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் பேப்பர் காசு வசூல் பண்ணுவார். கட் பண்ணிப்பாங்க. தி கிரேட் மேன், நாட்டு ஆண்டவர் பேப்பருக்கு காசு வசூல் பண்ணுவார். சனி ஞாயிறு வந்து அவங்க அண்ணங்களை பொட்டிக்கடை உட்காந்தோம்னா காலையிலேருந்து சாயங்காலம் புளியும் கொட்டை வச்சா 4 அணா கிடைக்குமாமா. காரணம் தெரியுமா? என் வயசு ஆள் உட்காந்துக்கிங்க 3 பைசா, பொழுதுக்கு விற்றாலும் 3 பைசா கிடைக்குமாமா. இப்படி வாழ்ந்தவர் அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கிறாரு. திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் போய் படிக்கும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அசைவ சாப்பாடுக்கு 18 ரூபா, சைவ சாப்பாடுனா 16 ரூபா சொன்னோன்னா 4 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக அந்த வயதிலே வந்து சைவமாக மாறிய அப்துல் கலாம் அவர்கள் சாகும் வரை சைவம் சாப்பிட்டுருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. இஸ்லாமிய சைவம் சாப்பிடுவாங்களா? இஸ்லாமிய சைவம் சாப்பிடுவாங்களா? சாகும் வரை வந்து சைவம் தான் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து MITயில் வந்து படிக்கிறாரு. ஜோஹரான் அவங்க தங்கச்சி வந்து இருக்கிறார். செயின்கள்லாம் நகையெல்லாம் வித்துக்க படிக்க வைக்குது. பொக்ரான் அணுகுண்டு வெடிச்சார். அக்னி, ஆகாஷ், திரிசூல் அப்படின்னு ராக்கெட்டெல்லாம் விட்டார். அப்புறம் நாட்டுக்கு வந்து ஜனாதிபதி ஆகிட்டார். ஜனாதிபதி ஆன உடனே
ஜார்ஜ் புஷ் அமெரிக்காவில் வர்றாரு, வந்தவர் சொல்கிறாரு, இந்த பார்லிமெண்ட்டில் வந்து உள்ள பில்டிங்கெல்லாம் வந்து இந்த கார்பெட்டாக ரொம்ப கேவலமாக இருக்குதுப்பா, ரொம்ப நாத்தம் வருது, உங்கள் கார்பெட்டாக மாற்றிச்சுங்க அப்படின்னாங்க. அப்போ அப்துல் கலாம் சிரிச்சுட்டே சொன்னார், பல ஞானிகள் மகான்கள் பாதம் பட்ட கார்பெட் இது, இதை மாற்றுறது பாவம், அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு கிரேட் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லிட்டார். அப்புறம் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து அமெரிக்கா இருந்து ராணுவம் வரும்னாங்க. இந்திய ராணுவம் உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க, மாநில சொல்லுவாங்க. ஒரு ஆள் கூட செக்யூரிட்டி விருப்பப்பட்டால் ஒரே ஒரு ஆளை கூட்டிவான்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு சர்வீஸ் முடிவுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு சித்த பசங்க பெரிய பசங்க சொந்தக்காரங்களாம் வர்றாங்க. அவங்க டெல்லி சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சி கொடுத்தாரு. டாக்ஸிக்கான வாடகை, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாட்டுக்கான காசு கை கொடுத்துட்டாரு. ராஷ்டிரபதி வந்து பார்த்த தந்திரனுக்கு அவங்க சாப்பிட சாப்பாட்டுக்கு மொத்தமாக சேர்த்து 2 லட்சம் ரூபா தன்னுடைய சொந்த செக்கை கொடுத்தார். ஒரு பைசா ஓசியில் சாப்பிடல. அப்படி வாழ்ந்துட்டு கடைசியில் புறப்பட்டு போகும்போது வரிசையாக மக்கள் நிற்கிறாங்க. மக்கள் நின்னோன்னா பார்த்து அன்பளிப்பு கொடுத்தாங்க. உங்கள் அன்பே போதும், அன்பளிப்பு வேண்டாம்னு சொன்னார். ஒரு பொட்டி இருந்தது, அந்த பொட்டி வந்து வாட்டர் எடுத்து கிளீன் பண்ணார். என்னன்னு கேட்டால், ராஷ்டிரபதி பவன் தூசு கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று அந்த பொட்டியை தூசை கழுவிட்டு எடுத்து. அப்படிப்பட்ட மகான், அந்த மகானர் தான் என்னுடைய கதையில் வர்றாங்க. மகன் தந்தை காற்று முதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் என்னும் சொல் என்று இப்படி பிள்ளை பக்கத்துக்கு ஜெயலலிதா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்பானோ அதுக்கான பாட்டு நான் அதை சேர்த்திருக்கேன். காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறாரு. காமராஜ் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கலாம் தெரியும். காமராஜ் சிரிச்சு பேசி ஃபோட்டோ பார்க்கவே முடியாது. கீதாலட்சுமி சாமர்த்தியம் வந்து எடுக்க சொல்லுங்க. 10,000 ஃபோட்டோக்களை வந்து சிரிச்சிருக்கிற ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இருந்தால் பெரிய விஷயம். எப்பவுமே உருன்னு இருப்பார். கல்யாணம் பண்ணல முனிவுகள் எப்படி இருப்பாங்க, முனிவு பயிர்கள் இருப்பாங்க, எப்பவுமே கோரமாக தான் இருப்பார், குருன்னு இருப்பார் அவர். அன்றைக்கி இனிமேல் காலையில் பயங்கர கோபம். என்னடா அது கண்ட வேலைகள்லாம் வந்து பியூன் வேலைக்கு வந்துடுறானுங்க, இனிமேல் பியூன் வேலை பார்க்குறவங்க 8ஆம் கிளாஸ் படிக்க உத்தர போடுறான் அப்படின்னு. பியூன் வேலை பார்க்க 8ஆம் கிளாஸ் படிக்க உத்தர போடுறான்னு சொன்னால் காத்தால ஒரு கோட்டையில் பேசிட்டாரு. மத்தியானம் பேப்பர்லாம் செய்தி வந்துருச்சு. எம்எல்ஏ ஹாஸ்டல் ஒரு பியூனுக்கு படுத்துட்டு இருக்கிறான். பேப்பரை பிடிச்சி பார்க்குறான், பியூன் வேலையை பார்ப்போம் 8ஆம் கிளாஸ் படிக்கணுமா, நமக்கு 56 வயசு ஆகி போச்சு, இந்த 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த வேலையை நம்பி ஒரு பொண்டாட்டி கட்டி 2 பொட்டப்பிள்ளை வேலை பற்றிட்டேன், அது கல்யாணம் பண்ணல, இந்த உத்தரவு போட்டான்னா இந்த பொண்டாட்டி 2 குழந்தைக்கு விட்டு ஆற்றுல கொடுத்து சாகத்தோட வழி இல்லைன்னு அழுகிறான். இப்போ மூக்கே தேவன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாட்டே, மக்கள் தலைவர் தான் காமராஜர். நம்ம கோரிக்கை சொன்னா கேட்பாரு, ஏங்க முதலமைச்சர் போய் நான் அப்படிங்க பேச முடியும், அதுக்கு பயில முதலமைச்சர் நீயே பேசணுமா, பிஏ இல்லையா, செக்ரட்டரி இல்லையா, இந்த நம்பர் கொடுப்பாரு. தலைக்கு மேலே போச்சு சாணுன்னு முனமுலாம் பார்க்கலான்னு இந்த ஆள் வாங்கினா நம்பரை ஃபோன் பண்ண கோட்டையில் ஃபோன் எடுத்துட்டாங்க. யாருப்பா, எம்எல்ஏ ஹாஸ்டலில் பியூனு பேசுறீங்க, என்னப்பா விஷயம்? ஐயா இன்னைக்கு காலையில் உத்தரவு போட்டுக்காலாமா, பியூனு பேக பார்க்குறவங்கெல்லாம் 8ஆம் கிளாஸ் படிக்கணும்னு. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு 56 வயசு ஆகி போச்சு, இந்த 4 வருஷம் சர்வீஸுக்கு இந்த வயசு இனிமேல் படி போயிருங்களா, இதை நம்பி ஒரு பொண்டாட்டியும் கட்டி 2 பிள்ளையும் பற்றிட்டேன், இது ஏதாவது இனிமேல் முடிவு பண்ணாலும் ஆற்றை கொடுத்து சாப்பிட வழி இல்லை, சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. 6ஆம் கிளாஸ் படிச்சவங்களா நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, எங்களை எதுக்குங்க 8ஆம் கிளாஸ் படிச்ச வழின்னு கேட்டான். யாரா நீங்க யாரையா பேசுறேன், நான் தாண்டா காமராஜர் பேசு சாமி உங்கள்கிட்டயே பேசிட்டேன்னா, இல்லை வாடா புறப்பினாரு. 1/2 மணி நேரத்தில் வந்து நேரம் ஜீப் வந்து தூக்கி அள்ளிட்டு போயிச்சவங்க. கோட்டைக்கு போனால் இந்த மாதிரி மேடைக்கு பெரியவங்க மாதிரி எல்லாம் போய் மனு கொடுக்குறாங்க. அப்படியே வாங்கிட்டு கடைசியில் கை கட்டிட்டு போய் நின்னான். யாருப்பா, எம்எல்ஏ பியூனுக்கோ, நம்ம தான் ஃபோனில் பேசுகிறா, சாமியே மனுச்சு பண்ணி கால் விழுந்தான். கால் விடும்போது காலை தொடுவதற்கு முன்பாக முழங்கால் கிட்ட கால் போகும்போது டக்குன்னு போய் அந்த 2 கையும் பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி நிறுத்தி ஒரு டபுள் சோஃபா, பெரிய நீளம் சோஃபாவில் பியூனை உட்கார சொல்லி, யார் பண்ணுறாரு முதலமைச்சர், பியூனை உட்கார சொல்லி இவர் பியூன் பக்கத்தில் உட்காந்து அவன் தோளில் கை போட்டு, அவசரப்பட்டு பேசிட்டேன் மன்னிச்சுக்க, இனிமே பியூன் வேலை பார்க்குறவங்க 8ஆம் கிளாஸ் பாட்டுன்னு உத்தரவை மாற்றி போடுவாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் உலகத்தில் பார்க்க முடியுமா? ஐயா உலகத்தில் பார்க்க முடியுமா? ஒரு பியூனை கூப்பிட்டு பக்கத்துல தோளில் கை போட்டு மன்னிச்சுக்கன்னு கேட்பானா பியூன் கிட்ட வர முதலமைச்சர்? இவருக்கு தான் பதில் சொல்றாரு, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வேண்டுன்னு கூறுகள். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 100 வழக்கு நான் ரெடி பண்ணது தான். ஒரு சின்ன பதிவு போட்டு காட்ட போகிறோம். அடுத்தது எம்ஜிஆர் வந்து நாட்டு ஆண்டாரு நமக்கு தெரியும். ஒரு நாள் ஷூட்டிங் காலையில் மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிறாரு. காலையில் 9 மணி ஆச்சு, 10, 11, 12, 1 மணி ஆகுது. லஞ்ச் பிரேக்னாங்க, போய் சாப்பிட்டாரு, வந்து டச் பண்ணி உட்கார்ந்தாரு. 2, 3, 4, 5 ஒன்று வேண்டாம், 2, 3, 4, 5, 6 ஆச்சு, வீட்டுக்கு போட்டானுங்க.
ஷார்ட் வரல. ஒரு நாள்ல 17 நாள் எம்ஜிஆர் மேக்கப் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சாரிப்பா இன்னைக்கு ஷார்ட் வரணும் சொல்லவே இல்லை. 14வது நாள் வரைக்கும் வந்து உட்காந்து போயிட்டே இருக்காரு. 17வது நாள் எலிசார் தங்கன் அவர் தான் டைரக்டர். எப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போடுற பையன் எங்கடா இருக்கான்? இல்லப்பா எலிசார் நான் தானே. சைக்கிள் இருக்கா போக மாட்டேன். சைக்கிள் இல்லை, சைக்கிள் அப்படிப்பா போலீஸ்காரன் வேஷம் போடுறது. இவர் டூ சமாதானம் ஐயோ இருந்துருன்னு சொல்லிட்டு ஏற்றாப்புல பொட்டிக்கல் சைக்கிள் இருந்துச்சு. போய் இந்த பொட்டிக்கல் சைக்கிளை வந்து எம்ஜிஆர் தூக்கிட்டு வந்தார். வந்தோடனே இப்போ வேலாயிரமா வச்சிருக்கான், தள்ளி விடுறான். தள்ளி விட்டா இந்த மாதிரி போய் போச்சுன்னு விடுறாரு. டேக் டூனா பழையபடி ஏற்றி விட்டு தள்ளி விட்டா போய் விடுறான். 2 வாட்டி டேக் எடுத்துக்கும் போது நேராக சைக்கிள் முடியாது. சைக்கிள் தள்ளுறேன் உடனே டைரக்டர் சைக்கிள் ஆக்டிங் அதெல்லாம் இங்கிலீஷ் எனக்கு தெரியும். சைக்கிள் தான் சொல்லியானா. இப்போ நேராக எம்ஜிஆர் ஓடினார். தப்பாக நினச்சிக்காதீங்க. 17 நாள் மேக்கப் போட்டு உட்காந்துருந்தேன், ஒரு ஷாட் கூட வரல. இன்னைக்கு சைக்கிள் இல்லைன்னா இன்னைக்கு ஷாட் வராது. கையெழுத்துக்கு போடுறேன், இந்த ஷாட் முடிச்சு கொடுக்குறேன்னாரு. அவர் தான் கிரேட் எம்ஜிஆர். அந்த சைக்கிள் சொந்தக்காரன் பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க. அந்த டைரக்ட் பண்ண கிருஷ்ணன் மதியில் கிருஷ்ணன் அவர் தான். அவர் சைக்கிள் எடுத்து திருடிட்டு வந்திருக்காரு. இப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சு 19 வயசு கல்யாணம் பண்ணுறாரு. 2 வருஷம் தான் பொண்டாட்டி. வேலை வெட்டி கிடையாது. இந்த காசை செலவு பண்ணியாச்சு. 2 வருஷத்துக்குள்ள அந்த பொண்டாட்டி பாலக்காடு போன பொண்ணு சேர்த்து போயிட்டான். 2 வருஷம் பொண்டாட்டி போயாச்சு. இன்னொத்தி கல்யாணம் பண்ணுறாரு. சதானந்த வயது ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி 18 வருஷம் டிபி பேஷண்ட். ஞாபகம் 2வது பொண்டாட்டிக்கு டிபி பேஷண்ட்டுக்கு சுடியோவில் வந்தோடனே தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் சேக்க அரம்பு போட்டு குளிப்பாட்டி சாம்பாணி போட்டு கட்டில் உட்கார வச்சு சோடு ஊட்டி விட்டு தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைப்பார். 18 ஆண்டுகள் பொண்டாட்டி தொடவே இல்லை. பொண்டாட்டியே கணவங்க கோணத்தை தொடாமல் ஒரு சீக்காளியாக வச்சு 18 ஆண்டுக்கு பார்த்தார். இப்போ அந்த அம்மா செத்து போனான். இப்போ 1940களில் வேலை வெட்டி பெருசாக கிடையாது. ஒரு முண்டா பண்ணி 2 ஜிப்பார் பட்டாவை பட்டி அன்றவா 2 வேட்டி இருக்குது. சாயங்காலம் இந்நேரத்துக்கு தண்ணி கூட போட்டு நல்லா இப்போ துவைச்சி போட்டு விடிக்கால நேரத்தில் வந்து சுடுகறியை சொம்புக்குள்ள சுடுகறி போட்டு விசாரிச்சுப்பாங்க. நம்ம சொம்புக்குள்ள கறியை போட்டால் சூடாகும். அந்த சொம்புல இசிறி போட்டு அது இசிறி போட்டுட்டு நடந்து சுடிவு போய் சான்ஸாக கேட்பார். அப்படி போய் கேட்கும்போது என்ன ராஜகுமாரமாக இருக்க நீ அழகாக கேட்பா, உனக்கு எப்படி அது சின்ன வேஷம் கொடுக்குறது அப்படின்னாங்க. இவருக்கு சுடியோ போகிறா எங்கேயும் சான்ஸ் கிடைக்கல. அப்போ என்னாச்சு, வேறு வழியெல்லாம் பசிக்குது. கொண்டு போது வெறும் 10 ரூபா 2 ரூபாய் ஓட்டில் சாப்பிட்டாரு. மிச்சம் 8 ரூபா பாக்கெட் இருக்குது. ஒருத்தர் வந்தான், அண்ணா வணக்கம்ண்ணா, என்னப்பாண்ணா, கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் நீங்களும் உங்கள் அண்ணன் சக்கரபாணி நடிச்சிங்களே, வேறு நாடகம் இல்லை, அப்போ நான் கூட நடித்தேன். என்னண்ணா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணா. இந்நாளில் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாரு. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வேறு வழி இல்லாமல் அந்த 8 ரூபாயிலே 2 ரூபாயை அன்றே எம்ஜிஆர் தானம் பண்ணார். கொடை விழல் எம்ஜிஆர் எங்கே வராரு ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் 10 ரூபாய் இருக்கும்போது 2 ரூபாய் தானம் பண்ண முடியாதவன் கோடி ரூபாய் 5 பைசா கொடுப்பாங்க. ஈன பசங்க நீங்கள் கோடி கோடி சொத்து வச்சு 5 பைசா தானம் பண்ண மாட்டீங்க. அந்த ஆள் அந்த 8 ரூபாயில் 2 ரூபாய் தானம் பண்ணார். அதனால கொடை விழல் பண்ணி பேர் வாங்கினார். அப்படி வாழ்ந்தார். முதப்பத்திலிருந்து 36லேருந்து 46 10 வருஷம் துண்டு துண்டா வேஷம் அப்படி நடிக்கிறார். 47ல் ராஜகுமாரி படத்தில் ஹீரோ நடிக்கிறாரு. அப்புறம் ஹீரோவனா பொம்பளை ராஜகுமாரி மந்திரி மாதிரி பொம்பளை பேர்லேயே படங்களாக வருது. 7 வருஷம் அப்படி வேஷம் பண்ணார். மலைக்கடன் 1937 வயசு ஞாபகம். 37 உருப்படியாக வேஷம் இல்லை. 37 வயசுக்கு அப்புறம் மலைக்கடன் 54 மலைக்கடன், அலிபாபா, மதுரை வீரன், நாடோடி மண் இப்படி வரிசையாக வந்து அப்படியே மேலே போய் ஒரே அடியாக உச்ச தொட்டு நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டார். அதாவது ரொனால்ட் ரீகன் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனது இவருக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சோம், 4 வருஷம் கழிச்சோம். இவர் தான் 1977 உலகத்திலேயே முதல்ல ஒரு நடிகன் நாடாண்ட முதல் மனிதன் எம்ஜிஆர் தான். இவருக்கு என்ன வள்ளுவர் சொல்றாருன்னா, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் நோக்கி போவதற்கு. துன்பம் தொடர்ந்து வரும்போது அதை தாங்கிட்டே காப்பார், அவர் உச்சம் தொடுவார் என்று இந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் கதையை நான் அதை சேர்த்திருக்கின்றேன். இன்னொரு குட்டி கதை, கீதாலட்சுமியும் பேராசி இல்லாமல் சேர்த்து சொல்கிறேன். இந்த கதைக்கு ஏதாவது எனக்கு வழி தெரியும் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷம். எனக்கு அது நெஞ்சில் பால் வாத்தமாக இருக்கு. ஒரு ராஜா சொல்கிறாரு, எல்லா வீட்லேயுமே வயசான கேள்டுகள் இருக்குது. 80 வயசு 85 வயசு கேள்டுகள் இருக்குது. தாத்தா பாட்டிங்கிற பேரில் இது எப்போ பார்த்தா கட்டில் படுத்து லொக்கு இடிமிட்டு காரி துப்பிட்டு நாத்தம் அடிச்சுட்டு இருக்குது. இப்போ பூமிக்கு பாரமாக இந்த கேள்டுகளோட போய் மலை வச்சுட்டு போடுங்க. ஏற்காடு மலைக்கு தூக்கிட்டு போய் மேலே 2000 அடிக்கு மேலே வேலை போட்டால் நாய் நெறி காலுக்கு திங்கிட்டு காக்கா கழுகு திங்கி தூக்கி போடணும். ஊருக்குள்ள 80-85 வயசு எந்த ஆம்பளை பொம்பளை இருக்கிற தூக்கி போடனா ஒவ்வொன்றா காலி ஆகிட்டு இருக்குது. கடைசியில் ஒரு பையன் 19 பையன் தாத்தங்கால தூக்கி தோளில் போட்டான். தோளில் போட்டு மலை பாதி ஏறியாச்சு. ஏண்டா பேராண்டி, உனக்கு 4 வயசு இருக்கும்போது உங்கள் ஒப்பனை ஆத்தாள் பஸ் ஆக்கின்னு செத்து போயிட்டாங்களே,
இத்தனை வருஷமா நான் தானே உங்களை வளர்த்து ஆளாக்குனேன், உனக்கு உங்கள் தாத்தையும் வேண்டாமா? கண்டிப்பாக எனக்கு தாத்தா வேணும். ராஜா உத்தரவு போட்டு என்ன பண்ணேன், உனக்கு உண்மையிலேயே தாத்தா பிரியம் இருக்கா? சத்தியமே பிரியம் இருக்கா? ஒரு வேலை செய்யும், நம்ம வீட்டில் பூமிக்கு அடி நிலவரை, அந்த காலத்தில் இந்த தலைமைக்கு தெரியாது, அந்த கால வீடுகளில் வந்து அந்த தளத்துக்கு அடியில் வந்து ஏணி வைக்கிறமா உள்ள நிலவரை ரூம் ஒன்று இருக்கும். அது கூட மூட்டைகள் அரிசி மூட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னலுக்கு காற்றெல்லாம் வந்து போகுது, நிலவரைன்னு பேருக்கு. அதுக்குள்ளே என்னை விட்டு மேலே பழைய போட்டு மூடிடு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. கொஞ்சம் திட்டு தான் நைட்டு 12 மணிக்கு கீழே இறங்கி வந்தான். உலகமே தூங்கிட்டு இருக்குது. தாத்தனை கூட்டி போய் நிலவரை இறக்கி விட்டுட்டு மேலே மூடிட்டான். இப்போ இதே மாதிரி பொங்கல் திருவிழா வருது, ஒரு போட்டி நடக்குது. ராஜா போட்டி வைக்கிறாரு. நான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவனுக்கு 1000 வராகன் பந்தயம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, முதல் போட்டி தெரியுமா? ஒரு பனைமரம், உங்களுக்கு எல்லாம் பனைமரம் தெரியும். தென்னை மரம் கொஞ்சம் வளைஞ்சிக்கிறதுக்கு பனைமரம் நேராக இருக்கும். பனைமரத்தில் அடிமரம் கொஞ்சம் அகலமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், பனைமரத்தில் அடிமரம் ஒரு 3 அடி வரைக்கும் அகலமாக இருக்கும். மேலே அந்த கொலையெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நடுமரத்தில் ஒரு 4 அடி வெட்டியாச்சு. பனைமரம் நடுமரம் வெட்டினோம்னா மேல் பக்கம் ஒரே அளவு இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. கரெக்டாக 4 அடி வெட்டி கொண்டாந்து மேலே வச்சுட்டாங்க. வச்சுட்டு இந்த பனைமரத்தில் மேல் பக்கம் எது அடிப்பக்கம் எதுன்னு சொல்லிட்டா 1000 ரூபா பந்தயம் அப்படின்னா. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? கீதவாட்சி சொல்லலாம், அது பேங்க்கு ரெஜிஸ்டர் இருக்கிற யார் சொல்லுங்க பாப்பா. 4 அடி ஒரே சைஸு, ஒரே மட்டமாக சீக்கிரம் அது சேல் மாதிரி இருக்குது. இதை வந்து அடிமரம் மேல் மரம் எனக்கு காட்டி கொடுங்க, 1000 ரூபா. சொல்லுங்க தாயி மகனே, சொல்றாங்கண்ணா, யாரை சொல்லுங்க, சொல்ல பச்சா அங்கே பார்க்க இங்கே பார்த்து சொல்லு. அதெல்லாம் அது எல்லாம் ஒரே அளவு இருக்குது. சுற்றுலா வந்து நீ 13 இன்ச்சு மேலே 13 இன்ச்சு கீழே 13 இன்ச்சு அப்படி சொல்லுங்க. எதை சொல்லு. ஒன்று எல்லாம் எதுவுமே வெறும் மொட்டை மரம் தான் இருக்குது. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அது என்ன பண்ணா தெரியுமா? யாரும் சொல்ல முடியல. நேராக போனால் நிலவரை என்ன தாத்தா எங்கிட்ட தாத்தையா இந்த மாதிரி பந்தயம் வச்சுருக்காங்க. ஒரே சைஸ் மரம் இருக்குது. இந்த அடிமரம் எதுவும் அது பெரிய விஷயம் இல்லைடா. ஒரு 6 அடி உயரத்துக்கு தொட்டியில் தண்ணி ஊற்றி உனக்கு தான் சொல்லிக்கிறேன். தொட்டியில் 6 அடிக்கு தண்ணி விட்டுரும். 6 அடி தண்ணி விட்டியா இந்த மரக்கட்டை உள்ளே ஓடும். உள்ளே போட்டேன்னா 4 அடி தான் இருக்குது, 2 அடி தண்ணி போட்டுருக்கு இல்லையா? போட்ட உடனே அடிமரம் கீழே போய்விடும், மேல் மரம் மேலே இருக்கும். கேட்டால் யார் தான் விட்டுட்டு வந்தோன்னா இதை நான் தான் விட்டுருந்தேன். கேட்டால் ஆமாம் சார் சொன்னது கேட்டேன். 1000 வராகன். அடிமரம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கீழே போயிடும். அடிமரம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. பாப்பா சொல்லி ஒரு கிட்டத்தட்ட பால் ஜாடையாக சொல்லிச்சு. ஒரிஜினல் என்னென்னா அடிமரத்துக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்கும். அடிமரம் கீழே போட்டு இதுதான் அடிமரம் சொன்னால் 1000 வராகன் வாங்கிட்டான். அடுத்த பந்தயம் பழைய நீங்களே சொல்லலாம். என்ன கூட தயவு செய்ய விவரமான பொண்ணாக இருக்கீங்க. ஒரு மிருதங்கத்தை வந்து கொண்டாந்து வச்சிடணும். ஆள் வாசிக்காமல் மிருதங்க சத்தம் வரணும். ஒரு மிருதங்கம் தராது, ஆள் யார் வாசிக்கூடாது, சத்தம் வரணும். ஒரு வழி பண்ணுங்க. ஒரு மிருதங்க டேபிள் வச்சுருக்கீங்க, அது யார் வாசிக்கூடாது, சத்தம் வரும். என்ன வரும்? எப்படி சத்தம் வரும்? எப்படி எதுக்கு யோசனை பண்ணுங்க, டைம் ஆகி போகும். இதுக்கு நான் கதை சொல்லிடுறேன். நேராக தாத்தைங்கிட்ட போனேன். தாத்தையா இந்த மிருதங்க வந்து மனுஷனே வாசிக்காமல் சத்தம் பண்ணுது எப்படின்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. அந்த மிருதங்க தோல் இருக்குதுல்ல, இந்த ஒரு பக்கம் தோல் அவுத்துரு. தேன் கூடு, தேன் கூடு இருக்குல்ல, தேன் கூட்டு அப்படியே மரத்துலேருந்து காட்டிட்டு போய் ராணி தேனி உள்ளே இருக்கும். தேன் கூட்டு ராணி தேனி இருந்தால் எல்லா வேலைக்கார தேனி போய் கூடயே இருக்கும். ஸோ ராணி தேனியோடு சேர்த்து தேன் ராட்டை கொண்டு போய் மிருதங்க உள்ளே வச்சுன்னா எல்லா தேனிகளும் உள்ளே போய்டும். உள்ளே போனால் அப்போ போட்டு மூட்டிட்டு மேல் பக்கம் பாதப்பட்டு பழையபடி கட்டிட்டு ஒரு 4 இன்ச்சு நீளத்துக்கு 4 அடி நீளத்துக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு ஒரு கொக்கிமாய் பண்ணிக்க, நேரம் எடுத்துகிட்டு போய் டேபிள் வச்சுக்க தம்பி அப்படின்னோடனே லேசாக மேடம் அப்படின்னு என்னது அத்தனை தேன் குச்சி உள்ள கொட்டுது. என்ன பண்ணு தூக்க உள்ள உள்பக்கம் கொட்டுது. ஆள் வாசிக்காம மிருதங்க எப்படிடா பண்ண? ஆச்சரியமாகிட்டு 1000 வராம வாங்கிட்டான். இப்போ கடைசி ஆகிட்டு இதுக்காக சொல்லுங்க. சாம்பல் கயிறு சாம்பலில் கயிறு திரிக்க முடியுமா? தொட்டோடனே பொடியாகி போகும். சாம்பலில் கை திரிக்க முடியுமா அப்படின்னோடனே வழக்கமாக எல்லாரும் முடிக்கிறாங்க. பையன் ஓடுனா தாத்தையா அது ஒன்றும் பெரிய விஷயம் வேடா. நம்ம வீடுகள்லாம் தாம்பாளம் இருக்குது, பித்தளை தாம்பாளம் பாருங்க. இந்த சைடில் தாம்பாளம் பெரிய தட்டு, தண்ணி சேர்ந்த கிணறு இருக்குல்ல, அந்த கயிறு வந்து ஒரு 10 அடி எடுத்துக்கோ. அது அப்படியே பாம்பு பிடிக்காம அப்படியே வட்டமாக அப்படியே உள்பக்கமாக சுற்றி அந்த ஓரத்தை மட்டும் வெளியில் வச்சுக்கோ. வச்சுட்டு விளக்கெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி தாம்பாளம் ஊட்டுரு. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற்றினா அந்த மொத்த எண்ணெய் வந்து கயிற்றில் எரியும். இதுக்கப்புறம் அது மூளை தீ வச்சுன்னு சொன்னால் தொடக்கூடாது. அப்படி வச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தா அப்படியே சாம்பல் சேப்படியே இருக்குது. பார்த்தோன்னே என்னடா இல்லைங்க வாடா நீ எப்படிங்க உன் வயசு 19, உன் வயசுல இவ்வளோ மூளை இருக்கு, சத்தியமாக பொண்ணே படுவ சொல்லணும்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் தாத்தா தான் சொன்னாருண்ணா.
அடடா எங்கடா சத்தியமாக எங்கள் தாத்தா ஒழிச்சு வச்சுருக்கோம். ஐயோ வயசானவங்கெல்லாம் வைரம் வைடூரியம் புஷ்பராம் கோமேதகம் இந்த உட்காந்துட்டு இல்லை அதுதான் என்னையும் கேட்டாங்க. வைரம் வைடூரியம் புஷ்பராம் கோமேதகம் உங்களெல்லாம் கொண்டது பெரும்பா பண்ணிட்டேன். இனிமேல் யார் வயசான கொள்ளாதீங்கப்பா வச்சுங்கப்பான்னு சொல்லி நான் நாடு காப்பாது சொல்லி அப்படி வச்சாங்க. இது ஒரு கதை. இந்த மாதிரி கதைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு இப்போ டைம் இன்னும் ஒரு கதைகள் முடிச்சிடுறேன். இது மாதிரி 100 கதைகள் கண்டுபிடிச்சி 100 கதையும் வாழ்க்கையில் சம்பவங்களை பேஸ் பண்ணி நான் பண்ணுது. நேரக்குறைவு காரணமாக நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ போடலான்னு பார்த்தேன். இப்போ 1 மணி நேரம் போட முடியாது. ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு நம்ம வீடியோ போவோம். அதுக்கப்புறம் கேள்வி பார்த்து ஒரு 10 கேள்வி சொல்லியிருக்கேன். அதுக்கு கடைசியாக முடிச்சுக்கலாம். 8:30 மணிக்குள்ள முடிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கல. கடைசியாக ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். சிந்து பைக்கு படம் எடுக்கிறதுக்கு பாலச்சந்தர் டே சிவா கர்நாடக சங்கீதத்துவான் நடிக்கிறையா அப்படின்னு கேட்டார். அது எனக்கு ஹேபி சுந்தராம்பாள் பாடுவாங்க, தியாகராஜ பகவத் பாடுவாங்க, டிஆர் மகாலிங்கம் பாடுவாங்க, தண்டபாணி தேசிய பாடுவாங்க. எனக்கு நான் எங்கள் ஊரில் ரேடியோவை கேட்டேன் இல்லைங்களா அப்படின்னா கர்நாடக சங்கீதத்துவான் நீ நடிப்பியா அப்படின்னா உங்களுக்கு தைரியம் வந்து எடுங்க சார் நான் வேஷம் கொடுத்தாரு. அப்புறம் பாட்டு எப்படின்னா வெண்ணிலவை கொடை பிடித்து வீசுதெந்தல் தேர் ஏறி மென்குயில் தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகு மகன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீளம் அசோகம் என்னும் வண்ணமல கணை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கிறன்றே. இது புரியுது உங்களுக்கு பார்த்து புரியுது. நீதி நிற தனிதமா மதமக கமகாரி மகாரினி நிதிகமன கமனிதமாப்பா புரியுதா? எனக்கு புரியல. இப்படி கொடுத்து ஜெயசாதிச்சு இளையராஜா மியூசிக்கில் போட்டு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அந்த சிந்து ஞாபகத்தில் கச்சேரியை விட்டு தெருவில் சுற்றிட்டு இருப்பான். கச்சேரியில் ஒருத்தர் தர்பாராத்தை தப்பாக பாடுவான். நேராக உள்ளே போவான். டேய் என்னடா பாட்டு பாடுறேன் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி புனிதங்க சங்கிலி போட்டோம்னா ஜேகே போய் ஆட முடியுமா? பட்டு சிப்பா அங்கவசரம் கையில் தங்க 10 விலை தங்க மோதிரம் வெளியில் ஆடவே கட் அவுட். இந்த தர்பார்லாம் குறைச்சிடல. தர்பார் ஆகாம பாடுறேன் நான் பாடி காட்டவா? ரீ 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 ரிசரி பாமரை கக்காரி சரி ரீ ரீ தனிச பதனி சரி தனிச தனிபா ரிசரி சதா ரிமரமா பதனி ரீ மபதனி பதனி சரி சதரிம பரி கக்காரி சாசா சதரிம பதனி சரி திரிம பதனி ச மபதனி சரி சரி ரிசரி கக்காரி சரி ரிசரி கச்சா லோச்சனா. இது மாதிரி பண்ணி தான் சில்வர் ஜூபிலியில் படம் ஒழிச்சு. நன்றி. அடுத்த வீடியோ பார்ப்போம். வணக்கம். இந்த பையனோட ஒரு பொறி தட்டுது, இவனை வச்சு நம்ம ஹீரோ படம் எடுத்த என்ன அப்படின்னு போய் கலைஞரான ஒரு கதை சொல்றாரு. கதை பிரமாதமா இருக்கு சார். அது என்ன வேஷம் அப்படின்னா ஹீரோயினா ஐயோ ஹீரோயின் எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு வில்லன் வேஷம். வில்லன் வேஷம் அடுத்த கம்பெனியில் பண்ணு இந்த பிள்ளை நீதா ஹீரோன்னு அவருக்கு மிரண்டு போயிட்டான். அப்ப ரஜினிகாந்த் அசிஸ்டன்ட் இருந்தாலு சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, போன படங்கள்லாம் அவருக்கு 7000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தது. இப்ப வில்லன் வேஷம் பண்ணி நல்லா மவுஸ் வந்துருச்சு, சம்பளம் ஏறிய வித்து அதுல 70 வயசுல ஆண்டவங்க அப்படி ஒரு 100-200 பேர் இருப்பாங்க நினைக்க குறைஞ்சி படித்தான். நான் வெள்ளக்கார நாட்டை ஆண்டு காலத்து பிறந்தவன். நான் கடைசி காலம் வெள்ளக்காரன் நாட்டை சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் முன்னாடி பிறந்தவன் நான். எங்க காலங்களில் கிராம வாழ்க்கைன்னா எப்படி சொல்றது, கரண்ட் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. இப்படி ஒரு வித்தியாசமான ஊர். அந்த ஊர்ல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது விடிய கால ஒரு 4:30-5 மணி வாக்குல கிச்சுமிச்சு 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 சத்தம் கேட்கும். அது சிட்டுக்குருவி சத்தம். சிட்டுக்குருவி சத்தத்தை அதிகால நேரத்தில் கேட்டவங்க யாரா கை தூக்கி பார்ப்போம். அதாவது அது ஒரு ஆள் கை தூக்குறாரு, 200 பேர் இருக்காங்க. விடிய கால சிட்டுக்குருவி கிச்சுமிச்சு 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 100கணக்கில் கத்து வாசல்மா வச்சு உள்ள கோழி எல்லாம் உள்ள அனுப்பிடுவோம். அப்புறம் முன்னாடி ஒரு கல் நட்டு வச்சப்போ ஒரு பழைய கல் போடுவோம். பழைய கல் போட்டு இன்னொரு கல்லை போட்டு அடைச்சிடுவோம். அதாவது பாம்பு வீடுக்குள்ள போடாது. நல்ல கும்மல் இருக்கும். இருந்தா கூட அந்த சேவலுக்கு அந்த விடிக்கால உதயம்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது. அந்த சாதாரண பறவை அதுக்கு விடிய போது 4:30 மணிக்கு ஒரு ஸ்மெல் பண்ணி கொக்கரக்கோன்னு சேவல் இருக்கும். சிட்டுக்குருவிக்கு அப்புறம் இந்த சேவல் சவுண்டு கேட்கும். அதுக்கு 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி கத்தும். அவருக்கு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வீட்டு பொம்பளை வழக்கம் போல எங்க அம்மா படுக்க போய் நான் பார்த்ததில்லை. எங்க அம்மா 82 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. எங்க அம்மா படுக்க போய் நான் பார்த்ததில்லை, காலையில் எழுந்து பார்த்ததில்லை. நினைச்சுப்பாங்க கிராமத்து பொம்பளை
நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க, நான் தூங்குக்கு அப்புறம் தான் படுக்க போவாங்க. எப்படி கேரக்டர் நினச்சிப்பாங்க. அந்த அம்மா வந்து காலை நேரத்தில் வந்து சாணி வச்சு வீட்டுக்கு கோலங்கரம் போகலே பண்ணுவாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம்னா கிராமப்புறத்து மழை. கிராமப்புறத்து மழை வந்து இப்போ எங்கள் ஊர் சூலூர் பக்கம், சூலூர்ந்து வடக்க ஒரு 4வது மைல் அவனாசி மேடுன்னு ஒரு பகுதி இருக்குது. ஒரு சாயங்காலம் 3-3:30 மணி திடீர்னு கருக்கல் கட்டும். கண்ணங்கரையேன்னு கருக்கல் கட்டி மேகமாக திமுன்னு நம்ம கருக்கல் கட்டினோடனே அந்த புலன்னு வந்து அணையில தண்ணி தந்துவிட்ட மாதிரி ஒரு கோடு தெரியும். அது என்ன கால் இறங்கி மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. கால் இறங்கி மழை பெய்யுதுன்னா அந்த ஒரு கிலோ 2 கிலோமீட்டருக்கு அந்த மேகத்திலேருந்து அப்படி மழை பெய்யுது. தூரத்தில் பார்த்தா அப்படியே சாரா தண்ணி போகிற மாதிரி தெரியும். அடுத்த 5வது நிமிஷத்தில் அங்கேருந்து பார்த்தா டுப்புன்னு தெரிக்கும். அதுக்கு பேர் மேமாசி தூத்தல்னு பேர். அந்த மழைக்கு போய் மேமாசி தூத்தல். ஒரு 5 நிமிஷமாக காஞ்சி போன மண்ணில் அந்த மழை துளிர் விழுந்துன்னா ஒரு மண் வாசனை ஒன்று வரும். அந்த மண் வாசனை எல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் தான் அந்த எல்லாம் காங்கிரீட் வீட்டு குடியிருக்கிறீங்க. மண் வாசனை அடுத்த 5 நிமிஷம் சட்டடி அடிக்கும். மழை சட்டடி அடித்து நைட்டில் சொல்லவே வேண்டியது. அடிக்கிற மழை காலத்தில் திடீர்னு ஒரு 8 மணி 7 மணிக்கு ஒரு இடின்னு இடிக்கும். அது இடி இடித்த உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அமைச்சின்னு பேர், அது சொல்லிக் கொடுக்கும். சொல்கிறான் பையன் நடுக்கம் போகிறதுக்காக சொல்லி கொடுப்போம். பொங்கை பற்றி, புளியை பற்றி, ஆற்றை பற்றி, அரசை பற்றி அர்ச்சனா இது யார் சொல்லியிருக்கீங்க? இந்த பாட்டு யாரும் சொல்லியிருக்கீங்களா? அடாடாடா ஒரு 5 பேர் இருக்காங்களே. நடுக்க வரும்போது பொங்கை பற்றி, புளியை பற்றி, ஆற்றை பற்றி, அரசை பற்றி அர்ச்சனான்னு சொன்னால் பொங்க மரத்து மேலே போய் விழுது, புளி மரத்தை போய் விழுது, ஆற்றுல போய் விடு, எங்கே மேலே விழுந்துடாதுன்னு அர்ச்சங்கன்னு சொல்கிறாங்களாமா. இப்படிலாம் சொல்லி எல்லாமே கிட்டத்தட்ட கிராமப்புறங்களில் 100 வருஷம் முன்னாடி கட்டின வீடாக இருக்குது. ஓட்டு வீடு எல்லா ஊருக்கு கொஞ்சம் லேசாக கேப் விட்டு மழை வரும்போது வீட்டுக்குள்ளே பார்த்தா சட்டடியாக மழை அடிக்கும் போது வீட்டுக்குள்ளே 10 அட்டை ஒழுகும். இந்த பக்கத்தில் ஒரு சொட்டு வந்தேன்னா இங்கே ஒரு சின்ன சொம்பை கொண்டு வைப்போம் அந்த ஒழுகு இடத்துல. அப்போ இந்த பக்கம் பட்டு விழுகும்போது வானாச்சேரி கொண்டு வைப்போம். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா விழுந்துட்டு இருக்கும். ஒரு 10 இடத்துல வீட்டுக்குள்ள 10 இடத்துல தண்ணி ஒழுகும். ஒழுகு இடத்துல வட்டலை கொண்டு வைப்போம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு மழை பயங்கரமாக அடிக்கும்போது குளிர் பயங்கரமாக இருக்கு. தாபாரத்தில் வந்து தண்ணி பிடிப்பாங்க. அதாவது மழை தண்ணியை பிடிச்சி வச்சா பருப்பு நல்லா வேகும், சோறு நல்லா வேகுறதுக்காக மழை தண்ணி சமைப்பாங்க. அது ஞாபகம் உங்களுக்கு லேடிஸ் எல்லாம் இருக்கீங்க தெரியும். உங்கள் அம்மா விசாரிச்சு பாருங்க. மழை தண்ணியை வந்து ஒரு பழைய எல் ஷேப்பில் வச்சு பழைய தண்ணியை தாவாரத்தை உள்ள வச்சு அண்டாறு பிடிச்சி வச்சு 10 நாள் 20 நாள் சமைப்பாங்க. அந்த தண்ணி தான் நல்ல சமையல் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி மழை பெய்யும். மழை முடிஞ்ச உடனே பூமி குளிர்ந்த உடனே காளான் வரும். இந்த காளான் வந்து இப்போ நீங்கள் செய்கிற காளான செயற்கை காளான், ஒரிஜினல் பூமியில் விளையாட காளான் வந்து கொடை காளான் இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த காளானை படிச்சுட்டு வந்து வீட்டில் பத்தி மாற்ற அடுப்பில் அந்த பத்தி மாற்ற அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாக்கறதுக்குள்ளே அந்த காளானை பிச்சு போட்டு பாதி வேகும்போது லேசாக மிளகு தூளையும் போட்டு உப்பும் போட்டு கிண்டி விட்டு சாப்பிட்டா அது என்ன ருசி. அது யாராவது சாப்பிட்டுக்கலாயா? ஐயோ மகனே கொண்டடிக்கிறாரு. இப்படி வந்து கிராம வாழ்க்கை சொன்னால் அது பாட்ட போயிட்டே இருக்கும். அடுத்தது உங்கள் பள்ளி நினைவு சொல்கிறாங்க. பள்ளிக்கூட யார் படித்தாங்க? அடுப்பு பிள்ளைக்கு படிப்பதுக்குன்னு 3ஆம் கிளாஸ் சொல்லி எங்கள் அக்கா படிப்பு நிறுத்திட்டாங்க. அக்கா 77 வயசு வாழ்ந்துச்சு, பேரம் பேத்தியில் அடிச்சு படிப்பில். இப்போ தான் நான் சீதா கேட்டால் 75% பொட்ட பிள்ளை தான் படிக்குது. பாய்க்கிறது கேவலமாக இருக்கு. எனக்கு இந்த பசங்க நினச்சான் கேவலமாக இருக்குது. அது நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 1980 +2 பசங்க ப்ரைஸ் கொடுக்குறேன். 1980 கொடுக்க ஆரம்பிக்கும் போது 4 பசங்க ஒரு பிள்ளை ப்ரைஸ் வாங்கிச்சு. 1980 85 3 பசங்க 2 பிள்ளை ப்ரைஸ் வாங்கிச்சு. 90 3 பொண்ணுங்க 2 பசங்க வாங்கிச்சு. 95 ஒரு பையன் 4 பிள்ளைங்க வாங்கிச்சு. இப்போ வெறும் பிள்ளைகளா வாங்கிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இங்கே வந்து கேட்டால் திருமணமாகலாம் அந்த பிள்ளை டான் ஒயிலாட்டமானு அதுக்கு தான் ஆடுது, டகஃபார்னு அதான் பண்ணுது. எங்கே பார்த்தாலும் பாவாட்டத்தில் லாவணி போட்டு வெறும் பிள்ளைகளா இருக்குது. டே பசங்களா வானம் போகுதுடா. டே இந்த டாஸ்மார்க்கு எவ்வளோ உணவு பிடிச்சி வீணாக போடாதீங்கடா. டே தயவு செஞ்சு படிங்களா ராஜா, படிங்களா. நான் படிக்கும்போது பள்ளிக்கூடம் தேவையில்லை. தரையிலேருந்து பிள்ளையார் கோயில் தான் பள்ளிக்கூடம் ஏது. பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி போய் 2 கையில் மண் அள்ளிட்டு வருவோம். 2 கையில் மண்ணை அள்ளிட்டு வந்து சமணம் போட்டு சென்னையில் உட்காந்து அதை கையாட்டுவாங்க. லெவலாக குளிச்சு விட்டு அதில் வந்து மண்ணை வந்து பெருவீட்டில் ஆவணம் எழுது. யாராவது இருந்தீங்க அந்த மாதிரி 2 மணி கையாட்டாங்க. மண் தெருமணை கொண்டாந்து சாதனமாக பதை போட்டு அதில் ஆவணம் எழுதி போடாங்க. முதல் ஸ்லேட்டெல்லாம் கிடையாது. அப்போ
அப்படி ஆரம்பித்து கலங்கள் படிக்கிறதுக்கு போகும்போது நீங்கள் வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் படிப்பீங்க. நாங்கள் அதெல்லாம் படிக்கல. வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவே, அதுதான் எங்களுக்கு பாடப்புத்தகம் இருக்கும். அதுக்கப்புறம் திடீர் ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாருக்கும் வாங்கடா, சங்கத்துக்கு வாங்கடா கொடியேற்றம்னாங்க. என்னன்னு கேட்டேன். அப்போ நான் 5 வயசு இருக்கு, என்ன தெரியும், 3-4 வயசு இருக்கு. வாங்கடா கொடியேற்றணும் என்ன கேட்டால் நாடு சுதந்திரம் அடைச்சிருந்தேன். என்ன தெரியும் எங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சது ஞாபகம் இல்லை. மஞ்சள் கலரு, ஆறு கலரு, சிவப்பு கலர் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க. இப்போ கூட நினைச்சா சுதந்திர நாள் ஞாபகம் வந்து ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுறது ஞாபகம் இருக்குது. அப்படி போனோம். இந்த கல்யாண சாமி நாடு தான் வந்து 1ஆம் கிளாஸ் ரூபாய், 2ஆம் கிளாஸ் ரூபாய், 3ஆம் கிளாஸ் 3 ரூபாய், 4ஆம் கிளாஸ் 4 ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. அப்போ அது முடிச்சுட்டு சூலூர் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்போ கவர்மெண்ட்ல ஃபீஸ் கட்டி தான் படித்தோம். 6, 7, 8க்கு 2,300 ரூபாய் ஃபீஸு. என்னுடைய செட் ஆளுகளும் இருக்கிறாங்க, ஃபீஸ் கட்டி படிச்சுருக்காங்க. 6, 7, 8க்கு 2,300 ரூபாய் ஃபீஸு. 9, 10, 11க்கு 5,400 ரூபாய் ஃபீஸு. என்னுடைய 1ஆம் கிளாஸ்லேருந்து SSLC முடிவு வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு செலவு வந்து 395 ரூபா. இப்போ கார்த்தி குழந்தை வந்து ப்ரீகேஜி சேர்க்கு 2,3 லட்சம் ரூபா. படிப்பை புரிஞ்சுங்க. 2,3 லட்சம் கட்டினாலும் ப்ரீகேஜி 1 கூட போகுது குழந்தைக்கு, எல்கேஜியும் இல்லை, அதுக்கிட ப்ரீகேஜி போகிறதுக்கு 2,3 டெபாசிட் கடை சொல்கிறாங்க. இப்படி அந்த படிப்பாலம் போயிடுச்சு. அடுத்தது நடிப்பில் சவாலாக இருந்தது என்ன வேஷம் அப்படின்னு கேட்குறாங்க. சவாலாக இருந்ததுன்னா அதான் முதலே சொன்னேன் இல்லையா, சனி ஞாயிறு நான் மாடு மேய்ச்சேன். வைக்கப்பட கொண்டு நம்ம விவசாய குடும்பம் தானே, சனி ஞாயிறு நான் மாடு மேய்ச்சாடு. ரேடியோ வீடியோவெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. பொள்ளாச்சியில் எங்கள் மாமா வீட்டுக்கு போகும்போது 15 வயசுல தான் முதல்ல ரேடியோ நான் வந்து பொள்ளாச்சியில் போய் எங்கள் மாமா வீட்டில், பொள்ளாச்சி மாமா வீட்டில் ரேடியோ முதல்ல கேட்டேன். அது அப்படி வாழ்க்கை எனக்கு. திடீர்னு வந்து பாலசந்திரன் கேட்ட மாதிரியே ஏபிநாதன் வந்து உனக்கு முருகன் வேஷம் போட்டிருக்கா, முருகன் வேஷம் நீ படமாக நடிச்சுட்ட. காரைக்கால் அம்மையார்னு ஒரு படம் வருது, கேவி சுந்தராம்பல் அம்மையார் தான் நம்ம பொங்கு நாட்டுக்கடி தான், நம்ம கொடுமுடி அம்மா. அந்த அம்மா வந்து காரைக்கால் அம்மையார் நடிக்கிறாங்க, நீ சிவன் வேஷம் நடிக்கிற அப்படின்னாங்க. அப்போ என்னன்னா அது டான்ஸ் ஆடணும்பா அப்படின்னாங்க. நான் என்னென்னு கேட்டேன், ஏபின்னு கேட்டால் நீ எப்போ ரெடி சொல்கிறியோ அன்றைக்கி வச்சுக்கலாம்னாங்க. ஆனந்த நடனம் சாதாரண டான்ஸ் இல்லை. இப்போ நெட்டில் போய் பாருங்கள், இன்டர்நெட்டில் போய் தக தக தகன்னு ஆடவான்னு போட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்துடும். அது வந்து கேஆர் ஸ்ரீவித்யா வந்து 5 வருஷம் டான்ஸ் பண்ணுறான். நான் வந்து அந்த படத்தில் டான்ஸ் ஆடணும். எனக்கு 31 வயசு. சனி ஞாயிறு மாடு மேய்ச்சிருந்தேன். கரெக்டாக ஒரு 15 நாள் ஒரு பாம்பே டவல் கொண்டு போவேன். ரிஹர்சல் பண்ணும்போது போட்டு வேத்து ஒழுங்கு அப்படியே தொடச்சி எல்லாம் முடிச்சுட்டு, நீ எப்போ ரெடி சொல்லி அப்போ தான் ஷூட்டிங் ஏபின்னு சொல்கிறாரு. நான் ரெடின்னு சொன்னேன். எடுக்க போகிற மாதிரி கேபின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்பா 64 வயசு நான் பாடிக்கிட்டு மூச்சு முட்டுது, யாரு டான்ஸ் ஆட போறாங்கன்னா ஸ்ரீவித்யா ஆடுது. அது தெரியும், எம்எல்ஏ வருஷம் மாதிரி பொண்ணு அது 5 வருஷம் டான்ஸ் ஆடுது. சிவன் யாரும் சொல்லவே இல்லையா, அது கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர் டான்ஸ் ஆடுவேனா, ஆட கற்றுக்குவேனா, நான் சாகிறதுக்குள்ள நீ இருக்க மாட்டா தெரிஞ்சு போச்சு. இது இல்லைம்மா நீ முடியாது சொன்னால் கொஞ்சம் ஏபி கூப்பிட்டு தோல் கை போட்டு உனக்கு நடராஜன் வேஷம், உனக்கு டான்ஸான்னு தெரியாது, கிளவி சந்தேகப்படுறா, என்ன பண்ணியே சொல்லிட்டு 15 நாள் ரிஹர்சலில் பண்ணி அந்த பண்ண பாட்டு 8 வயது 8ஆம் கிளாஸ் மட்டுமே படித்த கண்ணதாசன் இருந்த பாட்டு 64 வருஷம் கேபிஎஸ் பாடினது. என் லைஃப்ல இனிமேல் அந்த பாட்டை கூட நான் நல்ல பாட முடியாது. அந்த பாட்டை மட்டும் சொல்ல அப்படின்னு பாருங்க. தக 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 ஆடபா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடபா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே தாள வகைகளோடு மேல துண்டிப்பிகள் முடங்கிட்ட ஒரு கணமே காலை தூக்கி ஆனந்த தாண்டவ மாடுகு மன்னவனே முத்துக்கொடி சக்தி குளமணல் வித்துக்கொடி வெள்ளம் துணை என பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட தித்திப்பது இறைவன் பெயரென பட்டுத்தன் பரமன் துணை என சுத்தத்தொரு மனித குலமுறை இசை பாட கத்துத்தரும் ஒரு வகை அறிவில் முற்றும் தெரிவது ஒரு மனிதர்கள் முத்து பெறுவது விளையாடுவார்கள் உருவாட திக்கு பல திருதி மிகுமை என தக்க துணை தக தக தகவன தத்தக்கதன் அடையும் நம்மோடு உலகாட இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இயலிசை நாடகம் முத்தமிழ் நன்மதி எங்கியே நடமாடவா அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனை நடமாடவா ஆடுகிற காலாளைகள் காடுபொழியாக வந்த அம்மையோடு நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்பு ஒன்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்த நீ கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்தில் நீரியே சமயத்து பொருளே இதயத்தறிவே இருளுக்குள்ளே ஆடவா நடமாடவா ஆடு 72 54 வருஷமா இருக்கு. இது வந்து வாழ்க்கையில் நான் சவாலாக பண்ண விஷயம். கடைசி கேள்வி வந்து 80 வயசு தாண்டின்னு சொல்றீங்க, இந்த மாதிரி அலர்ட்டா இருக்கிறதுக்காக நீ நினைவாட்டில் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கு நீ என்னென்ன செய்யணும் கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, பெரியவங்களுக்கு தான் சொல்ல வேண்டிய பின்னால் என் குழந்தை நிறையா இருக்கிறாங்க.
இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா கேட்டேன், சமையல் பண்ணுற பொம்பளை கேட்டேன், ஒரு நாளைக்கு இது 1.5 மணி நேரம் தூங்குதுன்னு சொல்லிச்சு சமையல்காரி. 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறா, ஒரு நாளைக்கு 5 வீடு சமைக்க போகிறேன். காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நைட்டு 7 போயிட்டு ஒரு 11 மணிக்கு நைட்டு படுக்கிறேன். 1.5 மணி நேரம் தானே, இன்னும் 5 வீடு சேர்த்து போயிடுவேன் சொல்லி மிரட்டணும். ஒரு மனிதன் உயிர் ஒழுக்கிறதுக்கு இனிமேல் இரவுல உங்களுக்கு எல்லாம் சொல்ல 10 மணிலிருந்து 5 மணி வரை பர்டிகுலர் பசங்க பிள்ளைங்க சொல்றேன். 10 மணிலிருந்து 5 மணி வரை தூங்கினால்தான் அது ஆட்டோமேட்டிக் உடம்புல என்ன வியாதி தான் குணப்படுத்து. இயற்கையாகவே உடம்பை குணப்படுத்துற சக்தி தூக்கத்துக்கு இருக்குது. தூக்கம் ஒரு மருந்து, தூக்கம் ஒரு டானிக்கு. சாப்பிட இல்லையா தூக்கம் கட்டாயமா தேவை. இரவு 10லிருந்து 5 வரை தூங்க. சாப்பிட வேலைக்கு போற பசங்க வெறும் வயிற்றோட போகாதீங்க. என் வாழ்க்கையில் 60 வருஷம் ஒரு நாள் கூட வீட்டு விட்டு வெறும் வயிற்றோட போனதில்லை. இப்ப என்ன சாப்பாடு கேட்பீங்க? பழைய சோறு. இது பாருங்க, இவ்வளவு பழைய சோறு, ஒரே பிடி பழைய சோறு நேற்று தண்ணி ஊற்றி வச்ச பழைய சோறுல 2 டம்ளர் மோர் ஊற்றி அதுக்கு அடிச்சுட்டு 4 சின்ன வெங்காயம், இந்த பழைய சோறு 2 டம்ளர் அடிச்சு குடிச்சிட்டு பப்பாளி பழத்தில் 6 பீஸ். இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் என்ன சாப்பிட கேட்பீங்க? கொய்யா பழத்தில் 5 பீஸ், ஆப்பிள் பழத்தில் ஒரு 4 பீஸ், பேரிக்காய் ஒரு 4 பீஸ். வீட்டில் பொரியல் பண்ணிப்பாங்க, உருளைக்கிழங்கு பீக்கங்காயா போடுறா பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பொரியல் சாப்பிட்டு இதுவான சாதம், இவ்வளோதான் சாதம், சாம்பார் ரசமாக போட்டு சாப்பிட்டு அதோட முடிச்சுக்குவேன். ஸோ ஃப்ரூட்டில் தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. இரவு கார்போஹைட்ரேட் வேணுங்கிறதுக்காக ஒரு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுருக்கேன். இது நான் கடைப்பிடிக்க நீங்கள் படிக்கணும்னு சொல்லலை. நான் எப்படி இதுக்கான இப்படி நான் ஓடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த மனப்பாடம் பண்ற விஷயம் கேட்டீங்கன்னா, மனப்பாடம் பண்றது நினைவாக்கில் சிவ மந்திரம் எல்லாம் போட்டா வராது. புரியுதா உனக்கு? கம்பராமணம் படிக்கும்போது ராத்திரியில திடீர்னு ஒரு பாட்டை சொல்லி பார்த்தா மண்டலே ஏற மாட்டேங்குது. வல்லரக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டுவதற்கு அல்லறக்கும் கடுமையில் நின் செல்லர் கொண்ட சேவலை போதென்றான். புரியுதா இந்த பாட்டு? வல்லரக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டுவதற்கு அல்லறக்கும் கடுமை இல்லை நின் சில்லர் கொண்ட சேவலை போதென்றான 35 வாட்டி கொண்டாடி தூங்கிட்டு இருக்கு, குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க. 2:45 மணிக்கு நடுராத்திரி உட்காந்து 20 தடவை எழுதி பார்த்து மண்டையில் ஏற்றிருக்கேன். சாகர வரைக்கும் அது போகாது. இது உனக்கு 100 பாட்டு மனப்பாடம் பண்ணி எப்படி படப்பாடம் பண்ணேன்? அந்த குகன் பரதன் புறப்பட்டு வர்றான், அண்ணனை கூட்டிட்டு போய் நாட்டை ஒப்படைக்கலாம்னு. ஆனா ஏற்கனவே ஒரு வேடுவனை பார்த்து நீ என் தம்பின்னு சொல்லிட்டு போயிட்டான் ராமன். பட் படையோட வர்றத பார்த்தோன்னே இவனுக்கு கோபம் வருது. குகனுக்கு பார்த்து என்ன சொல்றான்? அஞ்சன மன்னன் என் ஆறுயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனை யாரார் செய்திய மன்னரம் வந்தாரே செஞ்சனம் என்பன தீ உமிழ்கின்றன செல்லாவோ உயிங்கிவர் போய் இப்படி நாய்குகன் என்றன ஏசாரம். ராம ஆட வேண்டிய நாட்டை நீ படிச்சுட்டு சண்டை வர போற வாடா மகனை ஒன்னு ஒரு கை பார்க்கற அப்படின்னு சண்டை போடுறான். ஆட நெடுந்தரை 6 கடந்து இவர் போவாரோ வேட நெடும்படை கண்டு விலகிடும் இல்லாலோ தோழமை எந்தவர் சொல்லிய சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்தவன் என்ற ஆசாரம். வாடா பார்த்தவன் சொல்லும் போது கிட்ட பார்த்தவனா அவன் வில்லு கம்பதை காணாம். துணை கோலம் மூன்றுக்கிறான், மூஞ்சில கோராந்து போயிருக்கு, கண்ணு கூட தண்ணி ஒழுகிட்டு இருக்குது. ஐயோ இந்த பயிர் போய் தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு நேரா பார்த்தோன்னே வற்கலையின் உடையானை மாசடைந்த வெய்யானை நற்கலையில் மதி என்ன நகைழ்ந்த மொத்தானை கற்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுட்டான் வில் கை நின்று விட விட மூச்சு நின்றுண்டான். வந்தோடனே என்னடா ராசா என்னடா இப்ப கேட்டா ஒண்ணு இல்ல, நான் ஊர்ல நேரம் பாட்னா ஊருக்கு போகுது எங்க அம்மா 2 வார்த்தை வாங்கி எங்க அப்பனை மேல அனுப்பிட்டு எங்க அண்ணன் காட்டுக்கு அனுப்பிட்டா. இந்த பச்சை திருவா சரி பண்ணோம்னா எங்க அண்ணன் கூட்டி போய் நாடாவைக்கெல்லாம் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பழஞ்சோன்னா அவன் சொல்றான், தாய் உடை உண்டு தாதை உதவிய தரண்டி தன்னை தீவனை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினே எந்த போது போடி நோய் தன்மை கண்டால் 1000 ராமன் நின் போல் ஆபத்து தெரியும் நம்பாங்க. இந்த மாதிரி 100 பாட்டை ஒரு வருஷத்துல மனப்பாடம் பண்ணி இந்த 5000 பேர் பிள்ளை இருக்க கூட்டத்தில் 2009 இன்னைக்கு 16 வருஷம் ஆகுது. 2 மணி 20 நிமிஷம் பேசுறது உழைப்பு யூடியூப் இருக்குது. கம்பன் என் காவல் அப்படி தட்டினீங்கன்னா என்கிட்ட ராமாயணங்கள் 10,000 பாட்டு 10,000 பாட்டு ஒரு தடவை படிக்கவே முடியாது. 10,000 பாட்டு 1000 சொல்லி 1100 ஆக்கி 100 பாடலை சொல்லி முடிக்கின்ற போது கம்பனுடைய கதை மொத்தத்தையும் ஒன்லைன் சொல்லி முடிக்கணும். அதை முடிவெடுத்து நான் 67 வயதிலே செய்வேன். நீங்களா பச்சை குழந்தைங்க, நீங்கள்லாம் பச்சை குழந்தைங்க. முடியாதது எந்த எதுவுமே இல்லை. அதே மாதிரி கடைசியா பண்ண திருக்குறள் பண்ணும்போது எனக்கு 81 வயது. 81 வயதுல 4 மணி நேரம் நீங்க பார்த்து வெறும் 3/4 மணி நேரம் 4 மணி நேரம் உரை நான் ஸ்டாப்பா என்ன பார்த்தீங்களா? அந்த உரை 6:45 ஸ்டார்ட் பண்ணி 10:45 முடிச்சு 4 மணி நேரம் நான் ஸ்டாப் உரை நிகழ்த்தினேன். எல்லாம் நான் ஒரு சின்ன பையன். நீங்க நினைச்சா 1000 மடங்கு என்னை விட சிறப்பாக செய்ய முடியும். நன்றி, வணக்கம். பேரன்புமிகு துணைவேந்தர் முனைவர் வே கீதாலட்சுமி அம்மையார் அவர்களை நம் சிறப்பு விருது ஐயா அவர்களுக்கு அன்பு பரிசை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
கலை உலகின் மார்க்கண்டேயனாக ஏறுநடை போடும் நட்சத்திர நாயகன் சிவக்குமார் அவர்களுக்கு உலக பொதுமறையாம் வான்புகழ் வள்ளுவரின் 1330 குறளையும் கைப்பட எழுதி திருவள்ளுவரின் திரு உருவமாக கலைவண்ணம் தீட்டிய அன்பளிப்பை அன்போடு வழங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வே கீதாலட்சுமி அம்மையார் அவர்களை பணிவோடு அழைக்கின்றோம். இந்த அழகிய கலையை படைத்த மாணவிகள் ரித்திகா தேவி, தேவிகா, ஜனனி, சுபஸ்ரீ ஆகியோரை மேடைக்கு அழைக்கின்றோம்.